மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இது 1/2 கிலோ எலும்பில்லாத மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி மட்டன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்போது ஃப்ரை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். அதிக எண்ணெய் வேணாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணுறப்போ எண்ணெய் தேவைப்படும், அதனால் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம், வெங்காயத்துக்காக மட்டும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை தாளிக்கிறதுக்காக 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு சின்னதாக 4, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள். இது மட்டும்தான். மிளகுத்தூள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறதுக்காக மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 2 ஏலக்காய், கிராம்பு 3, பட்டை இதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். அடுத்து கறி, உப்பு, மசாலில் மட்டனை போட்டு உடனே மூடி வச்சிடாம கொஞ்சம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணி வேணாம், கம்மியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா இது வறுவல் பண்ணுறதுக்கு தானே, அதனால் அந்த தண்ணி வீணாக போகக்கூடாது இல்லையா. அதனால் அந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சோம்னா தண்ணியெல்லாம் வற்றிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம், கொதிக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் மட்டனை சேர்த்துடலாம். எதுவுமே சேர்க்க தேவையில்லை, மட்டனை மட்டும் சேர்த்து மூடி வச்சிடலாம். மட்டனில் இந்த எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி கூட நல்லா வற்றி எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். மட்டனில் இருக்க தண்ணி நல்லா வற்றிடணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் வற்றியாச்சு. அடுத்து மிளகுத்தூள் சேர்க்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மல்லித்தூள், 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.